இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 1B அண்ட் 1C எக்ஸாமில் இது வந்திருக்கு. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா a milkman has 3 jars containing 57 liter, 129 liter and 177 liters of pure milk, and a measuring can after a different number of exact measurements of milk in each jar leaves the same amount of milk unmeasured in each jar. What is the volume of the largest such can? ஆக்சுவலாக என்னன்னா ஒரு மெஷரிங் ஜார் இருக்குது. அந்த 3 மெஷரிங் ஜார்லேயும் மெஷர் பண்ணும்போது ஒரு சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்து மெஷரே ஆகாமல், அதாவது மீந்துருது. 3 மெஷரிங் ஜாரில் போட்டாலுமே தனித்தனியாக போடுற போது ஒரு குவான்டிட்டி ஆஃப் மில்க் மட்டும் எந்த ஜார்லேயும் ஃபில் ஆகாமல் மீந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி மீந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த லார்ஜஸ்ட்டாக மெஷர் பண்ணுற அந்த ஜாரோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸில் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க மெஷரிங் ஜார்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும், அதாவது சப்ராக்ட் பண்ணணும். 129லேருந்து 59, அப்புறம் 177லேருந்து 129, 177லேருந்து 57. அதான் இந்த மூணுத்துலேருந்தும் சப்ராக்ட் பண்ணி ஒரு வேல்யூ வரும்ல, அதுக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ என்னவோ அதான் அது. இங்கே ஹெச்சிஎஃப் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 72, 48, 120 வரும். அதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 24. அதான் ஆன்சர்.